guys, welcome back to our channel. நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா அது எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஃபில்டர் வாங்கியிருக்காரு உங்கள் அப்பா. அதில் எப்படி காஃபி போடணுன்னு சொல்கிறேன். நீ இதை பற்றி எதனா கேட்கணுன்னா கேள்வி சொல்கிறேன். எப்படி போட்டிங்களோ அது சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு, இது சின்ன ஃபில்டர், மினி ஃபில்டர்ன்றதுனால தேவையான அளவுக்கு ஒரு 100 ml தண்ணி நல்லா வச்சு ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா கொதிக்கணும் தண்ணி. அதுக்கப்புறமா இந்த ஃபில்டர் காஃபி பவுடர் இருக்கும்ல, அது இங்கே இருக்கு பார், இந்த மேலே இருக்குல்ல ஒரு சர்க்கிள் மாதிரி, அது மாதிரி கீழே இருக்கும். அந்த அளவுக்கு போட்டால் கூட போதும் காஃபி பவுடர். சில பேர்லாம் ஆஃபில் போட்டுப்பாங்க, ஆஃப் வரைக்கும் நிறையா போடுவாங்க. அவ்வளோ அவசியம் இல்லை, தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தண்ணி நிறையா பாயில் ஆனதுக்கப்புறம், நல்லா பாயில் ஆகணும். அப்புறமா அதில் ஃபில்டரில் கொட்டணும். இது உள்ளே ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தியா, அது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த காஃபி பொடி போட்டு லைட்டாக அப்படி வச்சிடணும். வச்சுட்டு அது மேலே தண்ணி கொட்டினீங்கன்னா அது நைஸாக டஸ்ட்டுலாம் அப்படியே பொடி பொடியாக போய் விழாமல் அழகாக வெறும் தண்ணி மாத்திரம் போய் இறங்கும். ஃபில்டர் காஃபி அந்த தண்ணி மாத்திரம், காஃபி தண்ணி இருக்குல்ல அது மாத்திரம் டிகாஷன். இப்போது அதுக்கு தேவையான அளவுக்கு பால் கொட்டி நல்லா காய்ச்சிக்கணும். மில்க்கு அது பியூர் மில்காக இருக்கணும், அதில் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நம்ம அதில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால இதில் ஆட் பண்ணக்கூடாது. இது பியூர் மில்காக தான் இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பால் கொட்டிட்டு திருப்பி கொஞ்சம் தண்ணி விடுவாங்க, அது விடக்கூடாது. அப்போ காஃபி நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி இது நல்லா பால் பொங்கணும். இப்போ பால் பொங்கிடுச்சு, ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் ஃபில்டரில் இறங்கியிருக்கான்னு பார்க்கணும். டிகாஷன் இது லேட் ஆகும். சின்ன சின்ன ஹோல்ஸ் இல்லை, ஒரு 1/2 hourனா ஆகும். இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக காட்டுறதுக்கு, ஐயோ என்ன கொட்டிடுச்சு, அது ரொம்ப சூடாக இருந்ததுல்ல, அப்படி எடுத்து வைக்கும்போது கொட்டிடுச்சு. ஸோ இது ஒரு 1/2 hour, ஒரு 15 minutesனால் ஆகும். ஸோ ஆஃப் கம்ப்ளீட் ஆகிறதுக்கே. ஸோ நம்ம இந்த வீடியோக்காக நான் போட்டிருக்கேன். பாரு, இப்போ கொஞ்சம் டிகாஷன் விட போகிறேன். அதில் திருப்பியும் லைட்டாக இருக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் சர்க்கரை அதிகமாக போட்டேன் நான். இதுக்கு 1 ஸ்பூன் போதும், 2 டேபிள் ஸ்பூன் போட்டேன், ஓவர் சர்க்கரை ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும். நிறையா பேருக்கு நிறைய சர்க்கரை போட்டால் தான் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் காஃபி போடணும். எப்படி செம்ம. இதுதான் ஃபில்டர் காஃபி, ரொம்ப ஈஸி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் டாக் வீடியோஸ் கூட போடுறோம். ரோலெக்ஸ் தான் டாகோட பேர், சேனல் பேரும் அதுதான். அப்பப்போ இந்த மாதிரி வீடியோ கூட போடுவோம். மறக்காமல் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you for watching. Thanks for watching.